கடாய் நல்லா சூடாகட்டும். இதுக்கு நம்ம ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் போட்டு ரெசிபி பண்ண போகிறோம். ஏன்னா தேங்காய் சேர்க்கறதால உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கடலை எண்ணெய் இல்லை ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ தனியா காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. இப்போ பூண்டு போட போதும். பூண்டு ஜஸ்ட்டு தலையும் வாலும் கட் பண்ணிட்டு போட்டால் போதும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு தனியாக. இதை நம்ம இப்போ பிளேட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். லைட்டாக வதக்கி எடுத்துட்டா போகிறோம். பூண்டை கொத்தமல்லி நல்லா ஃப்ளேவர் இறங்கி இருக்கு. வறுக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், அது வரணும். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த கடாயிலே நம்ம வந்து தேங்காய் போட்டு போகிறோம். ஒரு பவுல் தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு.